என்னென்ன ரீசன்னாலலாம் வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகுது ஃபர்ஸ்ட்? ஸோ எப்பவுமே வந்து ஒரு முடி கொட்டுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். முடி கொட்டுதா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, முடி கொட்டுதா, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, எனக்கு என்ன டாக்டர் நீங்கள் அந்த ஷாம்பு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆயில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒரே வரியில் கேட்டுருவாங்க. பட் ஹேர் ஃபால் வந்து ஒரு மருந்தில் சரியாகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பாடி ஹீட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் முடி கொட்டும். இப்போ பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்வெட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை கர்ச்சீஃப் வச்சு கூட அடிக்கடிக்க துடைக்க மாட்டாங்க ஸ்கேல்ப்பை, அப்படி அப்படியே விட்டுருவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷனால முடி கொட்டுறது. ஒரு சிலர் வந்து நிறைய சத்துள்ள தான் சாப்பிடுவாங்க, நிறைய புளி ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஸோ புளி வந்து அதிகமாக எடுத்தாலும் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா சத்துக்களும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா புளி வச்சு தான் நம்ம நிறைய வெசல்ஸே தேய்க்கிறோம். அங்கே எப்படி வாஷ் ஆகுதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் போய் இன்டர்னலாக வாஷ் ஆகிடும். ஹீமோக்ளோபின் நிறையா இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். வாரம் ஒரு வாட்டி ஃபிஷ்ஷோ அல்லது சிக்கன் வந்து நல்ல ஆர்கானிக்கான சிக்கனாக இருந்ததுன்னா ஸ்கின்னோடய வந்து சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நேச்சுரலான கொலஜன் கிடைக்கும் போது ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து ஷைனுக்கு ஹெல்ப் பண்ணும். எத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். என்ன உடம்புல எங்கே பிரச்சனை வந்தாலுமே அந்த முடி கொட்டுற பிரச்சனை ஒரு தனி பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன்னாலாம் வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகுது ஃபஸ்ட்டு? ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். ஏன்னா வந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வெளியே தெரியாது. பட் ஸ்கின்லேயும் சரி ஹேர்லேயும் சரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா, என்னம்மா முடியெல்லாம் கொட்டி போச்சு, ரொம்ப தின்னாயிருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்புற தோற்றத்துக்கே வந்து ஒரு அப்பியரன்ஸே வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து சைக்காலஜிக்கலாகவே ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துனே சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது பொதுவாக நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 100 to 300 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகுறது நார்மல். இப்போ வந்து நிறைய பேர் வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாரம் ஒரு தடவை தான் ஹேர் வாஷ் பண்ணுறேன், வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும், சைனசைட்டிஸாக இருக்கலாம், அடிக்கடி கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்திலே வந்து ஒரு மொத்தமாக கொட்ட வேண்டிய முடி ஒரு 300 முடிக்கிட்ட ஒரே நாளில் கொட்டிடும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தூங்கி எந்திரிக்கிற அந்த தலைவாணிலே நிறைய முடி கொட்டியிருக்கும். அதே போல் அவங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே அந்த தண்ணி போகாத அளவுக்கு அந்த பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அப்நார்மல் ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இன்றைக்கி அழகு சம்மந்தமாக பெண்கள் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, வீட்டில் கூடிய ஆண்கள் டெஃபினட்டாக வந்து அவங்களோட சிஸ்டர் கூட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கலாம். அவங்க சிஸ்டர் அதை யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டில் கூடிய பிரதர்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து அழகு இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதில் எஸ்பெஷலி ஹேர் ஃபால் அப்படின்னா ஆண்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா அதுக்குள்ளே வழுக்க விழுந்துருச்சா, ஸோ அதுக்குள்ளே ஒன்று கல்யாணமே பண்ணல அதுக்குள்ளே ஒன்று வழுக்க ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களை காட்டிலும் வந்து இன்றைக்கி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ஒரு முடி கொட்டுறது அப்படிங்கிறது தலையாய பிரச்சனையாகவே வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக. ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே போதும் முடி கொட்டுதுன்ற கவலையில தான் இருக்காங்க. இன்னொரு பிரச்சனைனா டிப்ரெஷனால ஹேர் ஃபால் ஆகுதா, ஹேர் ஃபால் வரதால டிப்ரெஷன் வருதானே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பசங்க வந்து எப்படி அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் இது யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஆக்சுவலாக மேலுக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் பேட்டர்ன் வேறு, உமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் பேட்டர்ன் வேறு. இப்போது இன்ஃபேக்ட் வந்து டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிறது அந்த மேல் ஹார்மோன் வந்து 5-alpha ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து டிஹெச்டியை கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் டைஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டரோனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஹேருக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ரூட்க்கு ஃபாலிக்கிளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளட் வந்து ஷ்ரிங்க் ஆகும்போது அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிஹெச்டி பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ டைஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டரோன் வந்து பிளாக் பண்ணி விட்டுருது. அப்போது ஹேர் சப்ளை வந்து டுவர்ட்ஸ் ஸ்கேல்ப் இன்க்ரீஸ் ஆகும்போது முடி கொட்டாது அப்படிங்கிறது தான் அந்த டிஹெச்டி பிளாக்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஹெச்டி பிளாக்கர்ஸ் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பம்கின் சீட்ஸு, ஃப்ளாக் சீட் ஆயிலு, ஸோ பம்கின் சீட் ஆயிலு இதெல்லாமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அதை தலையில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு ஹாட் டவல், அதாவது டர்க்கி டவலை வந்து நல்லா சுடு தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு தலையில் கொஞ்ச நேரம் அதாவது நீர்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஈரமாக போட்டு தலையில் கட்டினாங்கன்னா சைனஸ் வந்துடும். ஸோ அதனால் முக்கியம் அந்த சூடாக இருக்கக்கூடிய டவல், நீர் இருக்கக்கூடாது, ஆனால் டவல் மட்டும் சூடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5 minutes கட்டிட்டு வைக்கும்போது அது டிஎஸ்டி பிளாக்கர்ஸாக வந்து பம்கின் சீட் ஆயிலும் சரி ஃப்ளாக் சீட் ஆயிலும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது இல்லாமல் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு 10 to 15 grams ஆஃப் பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து டிஎஸ்டி கன்வர்ஷனை வந்து தடுக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மேல் பேட்டர்னில் வந்து பால்னஸ் வராது. இப்போ உமன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த
பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸில் மேல் ஹார்மோன் ஆகிய டெஸ்டோஸ்டரோன் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகமாகும்போது எம் பேட்டர்ன் பேலனஸ் அல்லது மேல் பேட்டர்ன் பேலனஸ்ன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் 2 சைடுமே வந்து வழுக்கு ஏறிட்டு இருக்கும். ஸோ இது ஏன் வந்து மேல் பேட்டர்ன் பேலனஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் ஹைக்காகி வரக்கூடிய முடி கொட்டுறது. ஸோ அப்போது அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்கின் சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் ஈஸ்ட்ரோஜன் நேச்சுரலாக இருக்குது, விச் இஸ் அ ஃபீமேல் ஹார்மோன். ஸோ இது இல்லாமல் ஜிங்க் வந்து அதில் அதிகமாக இருக்குது பம்கின் சீட்ஸில். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கிரே ஹேருக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு முடி கொட்டுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். முடி கொட்டுதா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், முடி கொட்டுதா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு என்ன டாக்டர் நீங்கள் அந்த ஷாம்பு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆயில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒரே வரியில் கேட்டுருவாங்க. பட் ஹேர் ஃபால் வந்து ஒரு மருந்தில் சரியாகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போது நெகமும் வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் தான், ஹேரும் வந்து டெட் செல்ஸ் தான். ஸோ அப்போ நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை போட்டு வாஷ் பண்ணணும்னு கவலைப்படுறோமா, அதில் டெய்லி எண்ணெய் வைக்கிறோமா, ஆனால் நெகம் ஹெல்த்தியாக இருக்குது. அது எப்போ வந்து ஃப்ரெஜைலாக பிரேக் ஆகுதுன்னா உள்ள கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது, இல்லை B12 டெஃபிஷியன்சி இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி பிளட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது நெயில்ஸ் வந்து பிரிட்டிலாக உடையும். இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஷேப்பில் குழி உள்ளதுன்னா ஹீமோக்ளோபின் இந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்னல் ஹெல்த் தான். நம்ம உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி உள்ள என்ன ஹெல்த் ஆரோக்கியம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம நெயிலையோ ஹேர்லையோ ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ உடனே நம்ம வந்து வெளியே வச்சு வாஷ் பண்ணுறதுலையும் வெளியே ஆயில் அப்ளை பண்ணுறதுலையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் உள்ளுக்கு என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, டிஹெச்டியோ அல்லது பெண்களாக இருந்தால் ஹை டெஸ்டோஸ்டரோனால இருக்கா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, ஹைப்பர் தைராய்டில் T3 T4 ரொம்ப ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா பாடி ஹீட் ஆகும். ஸோ அதில் வந்து ஹேர் ஃபால் இருக்கும். TSH ஹையாக இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும். அதனால் எப்பவுமே ஹார்மோனில் இம்மீடியட்டாக செக் பண்ண வேண்டியது தைராய்டோட ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடலினுடைய உஷ்ணம். ஸோ பாடி ஹீட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் முடி கொட்டும். இப்போ பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்வெட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை கர்ச்சீஃப் வச்சு கூட அடிக்கடிக்க துடைக்க மாட்டாங்க ஸ்கேல்ப்பை, அப்படி இப்படியே விட்டுருவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷனால் முடி கொட்டுறது. அதே போல் நம்மளோட உடம்புல கூடிய ஹீட் வெளியே வருது, உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய். ஸோ அப்போ வாரம் ஒரு வாட்டியாவது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்க்கும் போது இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணி நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். ஸோ அப்போது உடலுக்குரிய உஷ்ணம் வந்து குறையும் போது முடி கொட்டாது. ஏன்னா உடலுக்குரிய உஷ்ணம் தான் பித்தம்னு சொல்கிறோம் சித்தமத்தில். பித்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு பித்த வெடிப்பு, பித்த நர, இளநர அப்படிங்கிறது. அப்போ பாடி ஹீட்டு தான் இதெல்லாமே குறிக்குது. அப்படிங்கும்போது பாடி குளிர்ச்சி வச்சுக்கிறது டெஃபினட்டாக ஆயில் பாத்து. அடுத்து ஹைட்ரேஷன். நம்ம தண்ணி நிறைய குடிக்காமல் இருந்தீங்கன்னாவே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 20 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கில் 80 கிலோ இருக்காங்களா, ஒரு 4 liters ஆஃப் வாட்டர் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா நமக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து நிறைய சத்துள்ள தான் சாப்பிடுவாங்க, நிறைய புளி ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஸோ புளி வந்து அதிகமாக எடுத்தாலும் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா சத்துக்களும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா புளி வச்சு தான் நம்ம நிறைய வெசல்ஸே தேய்க்கிறோம் பளபளன்னு ஆக்கிறதுக்கு. அப்போது அங்கே எப்படி வாஷ் ஆகுதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் போய் இன்டர்னலாக வாஷ் ஆகிடும். ஸோ புளி குறைச்சி யூஸ் பண்ணுறது, ஹீமோக்ளோபின் நிறையா இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய எக்கு யோக்கோடு சேர்த்து டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்றது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸு. ஸோ சித்த மருத்துவத்தில் வந்து நாகபஷ்பனே இருக்குது, அதாவது ஜிங்கோடைய பற்பம் பேஸில். ஸோ அது வந்து நம்ம முட்டைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போதும் நமக்கு நேச்சுரலாக ஜிங்க் கிடைக்கும் போது கிரே ஹேரும் வராது, ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடியில் ப்ராப்பராக இருக்கா. நம்ம முன்னாடி ஒரு டாபிக் பேசணும், விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது அப்புறம் ஹேருக்கு தேவையான கொலஜன் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் தான். இப்போ ஃபிஷ்ஷோடைய அந்த ஸ்கின்னில், காட் லிவர் ஆயிலில், அதே போல் சிக்கன் வந்து ஸ்கின்னோட சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து கொலஜன் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா மெரைன் கொலஜன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷோடைய ஸ்கின்னும் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கொரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் பேஸ்டு மெரைன் கொலஜனே வந்து எடுக்கிறாங்க ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்காக. பட் இதெல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாக வந்து டெய்லியுமே வாரம் ஒரு வாட்டி ஃபிஷ்ஷோ அல்லது சிக்கன் வந்து நல்ல ஆர்கானிக்கான சிக்கனாக இருந்ததுன்னா ஸ்கின்னோடய வந்து சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நேச்சுரலான கொலஜன் கிடைக்கும் போது ஹேர் அண்ட் ஸ்கின் வந்து ஷைனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னோட ஒன்று வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்றோமோ இது எல்லாமே நம்ம எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் தான். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்லீப் கரெக்டாக 8 hours தூங்குறோமா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பாடி வந்து கரெக்டாக இயங்கும் போது இந்த மாதிரி ஹேர் ஃபால்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளத்துலேருந்து மேஜர் ப்ராப்ளம் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ வந்து ஹேர் ஃபால் சொன்னோம். இப்போ சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஹேர் வந்து ஹைட்ரேட்டாக இருக்குன்னு சொல்லி கோகோனட் ஆயில் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணுறது,
ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. பட் இதெல்லாம் வந்து எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும், இந்த ஆயில் வைக்கிறதெல்லாம் எப்படி வைக்கணும்? ஓகே, இப்போ யூஸ்வலாக ஹேர் வாஷ் அப்படிங்கிறது ஜென்ரலாக டெய்லியும் பண்ணுறது நல்லது. அதுக்கு டெய்லி நான் ஷாம்பு போட சொல்ல. ஜென்ரலாக குளிக்கிறது அப்படின்னாவே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணி ஊற்றுறதான் நம்ம பாடி வந்து குளிர்விக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது தலையை மட்டும் விட்டு நம்ம கழுத்து கீழே மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஆக்டிவாகவும் இருக்காது. அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும். முகம்லாம் வந்து ஒரு மாதிரியா எண்ணெய் வடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஃபீலும் இருக்காது. அதனால எப்பவுமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ தலையோட தண்ணி ஊற்றணும். ஆனால் அதில் ஷாம்பு போடணும் அவசியம் இல்லை. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ஷாம்பு போட்டால் கூட டெய்லியுமே வந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் பாடியும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் உடம்பு ஃபுல்லாகவே தண்ணி டெய்லியுமே ஊற்றணும். சும்மா சைனஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலையை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க தண்ணி ஊற்றுறதே. அந்த மாதிரி சைனஸ்லாம் யாருக்கு வருதுன்னா சுடு தண்ணியில் குளிக்கிறவங்களுக்கு தான் வருது. ஏன்னா அது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் சுடு தண்ணி குளித்து போர்ஸ் ஓப்பன் ஆகி தண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிறதுனாலையும் தான் சைனஸ் வருது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக் சைனஸ். அதனால் எப்பவுமே குளிர்ந்த நீர் நல்லது, நல்ல உடம்பு ஃபுல்லாக. அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். இப்போ பனிக்காலம் இல்லை மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வரும்போது தண்ணி வந்து ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரோட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷவர் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றி வச்சு குளிச்சிக்கலாம், கொதிக்க இல்லாமல். ஸோ ஆயில் வைக்கிறது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சாலே எனக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா அது ஒட்டிகிட்டு இருக்கிற முடி தான் கையில் வருமே ஒழிய எண்ணெய் தேய்க்கிறதுனால முடி கொட்டாது. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ஆயில் வச்சாலே சளி பிடிக்குது அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னா தலையில் ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ கிச்சன்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க இல்லை வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா வேர்வையோடு இருப்பாங்க. அந்த வேர்வை நீரோடு சேர்த்து நம்ம தலையில் எண்ணெய் ஊற்றுனா டெஃபினட்டாக சைனஸோ இல்லை ஜலதோஷமே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டவல், நல்ல காட்டன் டவல் எடுத்து ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நார்மலாக ஃபேனில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது ஜலதோஷம் வராது. ஸோ அப்போது நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலைல வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி த்ரைஸ் அட்லீஸ்ட் வந்து நம்ம தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது நல்லது. இது இல்லாமல் வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அந்த அன்றைக்கி வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னா அப்போ தான் சொல்லுவாங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன், இல்லை நான் வந்து மாடர்னாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணேன், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன்னு. அதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசருக்கு ஓகே. பட் பாடி குளிர்விக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் த பெஸ்ட். அப்படி இல்லைனா சித்த மருத்துவத்தில் முக்கூட்டெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் இது மூணும் கலந்து நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக வாரம் ஒருக்க அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து மெடிக்கேட்டட் ஆயில் வேணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா கரிசாலை மடக்கு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ கரிசாலை அப்படிங்கிறதுனா ஒரு காய்கல்ப ஹேர்ப் அது. ஸோ இன்டர்னலாகவும் கரிசாலை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு கரிசாலை மடக்கு தைலத்தில் காய்ச்சி திருப்பி ஊற்றி அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக பவர் கொடுக்கறதுக்காக மடக்கு தைலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கரிசாலை மடக்கு தைலம் நார்மலாகவே எல்லா மெடிக்கல் ஷாப்பில் சித்தா மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணலாம். அதே போல் யாருக்கா தலையில் பொடுகு இருக்கா அவங்களுக்கு வந்து பொடுதலை தைலம், பொடுதலை அப்படிங்கிற ஒரு ஹேர்ப் தான். உங்கள் கிராமப்புறத்துலேருந்து அது உங்களுக்கு அந்த இலை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து சாறு புழிஞ்சு, தண்ணி ஊற்றாமல் சாறு புழிஞ்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி அந்த திப்பி வந்து மணல் பதத்தில் வரும்போது வடித்து வச்சிட்டோம்னா அதான் பொடுதலை தைலம். அது வந்து பொடுகு போகும். அதே போல் தலையில் வந்து ட்ரை ஸ்கேல்ஸ் இருக்குது, சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வெட்பாலை தைலம். ஸோ வெட்பாலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு வெயிலில் வந்து ஒரு 7 to 14 days நம்ம வச்சு எடுத்தோம்னா அந்த வெட்பாலையோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் இறங்கிடும். ஸோ தட் அந்த தலையில் இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கேல்ஸ்னாலேயோ அல்லது வந்துட்டு சோரியாசிஸ்னாலேயோ உண்டாகக்கூடிய ஹேர் ஃபாலை வந்து அவங்க வந்து தடுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நைட்டும் ப்ராப்பராக தூக்கம் வர மாட்டேங்குது, அப்போது அந்த உடல் உஷ்ணத்தினால அவங்களுக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெல்லிக்காய் சாறு, கரிசாலை சாறு, அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாமே வந்து போட்டு கொஞ்சோண்டு ஆட்டுப்பால் கிடச்சா அது 1 லிட்டர் வாங்கி அதோட தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அதை வந்து பதப்படுத்தி வச்சுட்டு டெய்லியுமே வந்து அவங்க நைட் அப்ளை பண்ணிட்டு காலைல வாஷ் பண்ணும்போது நைட் அதை அப்ளை பண்ணோடனே தூக்கமும் நல்லா வரும். ஏன்னா நெல்லிக்காய், கரிசாலை இதெல்லாமே உடம்பு குளிர்விக்கும். இப்போ குளிர்ச்சி அடைய வச்சு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும்போது நமக்கு ஈஸியாகவே ஸ்லீப்பி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அந்த ஒரு சிலருக்கு வந்து பாடி வந்து ஹீட் பாடியாக இருக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப கூலான பாடி, எனக்கு இதெல்லாம் போட்டால் சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்? நார்மலாக வந்து சளி பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி ஸ்வெட்டோட சேர்த்து எண்ணெய் வைக்கும்போது இல்லை சுடு தண்ணியில் கொதிக்க ஊற்றி அந்த ஆவியே இப்படி வர மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்குலாம் தான் மோஸ்ட்லி சளி பிடிக்கும். ஸோ சளி வந்து ஜென்ரலாக இதில் ட்ரிகர் ஆகாது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா நார்மலாக கோகோனட் ஆயிலை வந்து லைட்டாக டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு அவங்க வந்து நல்லா அந்த தலையை வந்து வாக்காக எடுத்துகிட்டு அது மேலே வந்து அவங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாம். ஓகே மேம். இப்போ இளநரை பற்றி பேசணும்னா நிறைய பேருக்கு இப்போலாம் இளநரை வருது. அது வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது, அதனால எனக்கு வருது, ஜெனட்டிக் வைஸாக வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இளநரை வந்து மற்ற நார்மலாக இருக்கவங்க திடீர்னு பார்த்தா இளநரை வந்துடும்.
ஒரு 2-3 ஹேர் கிரே கலர்ல வரும். எதனால இது ஃபர்ஸ்ட் ஏற்படுது? இளநிலை அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே 35 இயர்ஸ்க்கு மேலே வர்றது குவைட் நார்மல் 1 or 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். பட் ரொம்ப 12 வயசில் 18 வயசுலேயே வந்து இளநரை வருதுன்னா கண்டிப்பாக அது அப்நார்மலான ஒரு விஷயம். ஸோ ஒன்று வந்து அவங்க நியூட்ரியண்ட்டாக உள்ளே எதுவும் சாப்பிட்றதில்ல, இன்னொன்று அவங்க வந்து ஜென்ரலாகவே வந்து புளி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வாஷ் அவுட் ஆகிடுது. இல்லை பித்தம் வந்து கூடுதுன்னு அர்த்தம். ஸோ பித்தம் வந்து சும்மா சின்ன வயசுலேருந்தே நிறைய டீ குடிக்கிறவங்க, இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேஷண்ட் சொன்னாங்க குழந்தை வந்து டெய்லியுமே ஒரு 4-5 டீயாவது குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் போகிற நைட் ஷிஃப்ட் பர்சன் சொன்னாங்க எனக்கு வந்து டீ குடிக்கலன்னா ஆக்டிவாக இருக்காது, நான் ஒரு நாளைக்கு 20 டீ குடிப்பேன் அப்படிங்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே கிரே ஹேர் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்து டீ அப்படிங்கிறது ஒரு சூடு, ஏன்னா அது வந்து மலை பிரதேசத்தில் தான் அது வந்து விளையுது. அப்போது நம்ம வந்து நார்மலாக இங்கே இந்த கிளைமேட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக பாடி ஹீட் அதிகமாகி பித்தம் அதிகமாகும். பித்தம்னா என்னென்னா நம்மளோட ஆர்பிசி செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 120 days வந்து உயிரோடு இருக்கும். அது கீழே நம்ம உடம்பு சூடாகும் போது அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் சீக்கிரமாக சிதைஞ்சிரும். அந்த சிதைஞ்சு போன அந்த ஆர்பிசி செல்ஸ் தான் நம்ம லிவர் வந்து பிலியரி சிஸ்டம் மூலமாக பித்த நீரை ஃபார்ம் பண்ணுது. அப்போது அழிஞ்சழிஞ்சு சிவப்பு ரத்தம் அழிஞ்சழிஞ்சு பித்த நீராக கன்வெர்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சிவப்பு ரத்தம் இல்லாமல் ஹேர் வீக் ஆகிடுது. அப்போது அவங்களுக்கு கிரே ஹேர் வருது. ஸோ சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றோம். அப்போ பித்தத்தை தணிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் நல்லது. லெமன் வந்து பித்தத்தை குறைக்கும், ஆயில் பாத் குறைக்கும், நிறைய விட்டமின் சி, நெல்லிக்காய், ஆரஞ்சு இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதுவே ஒரு காயக்கல்பமாகவும் அமையும். இது இல்லாமல் திரிபலா கஷாயம் வந்து உங்களுக்கு இன்டெஸ்டினல் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. ப்ளஸ் நமக்கு வந்து அதில் தேவையான நியூட்ரியன்ஸ்க்கு வந்து ஹேருக்கும் கிடைக்கும். ப்ளஸ் பாடி கூலிங் ஆகிறதுனால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த இளநரை இருக்கவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது அது கண்டிப்பாக சரி பண்ண முடியுமா? திரும்ப இளநரை இருக்குது அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன்னா சித்த மருத்துவத்தில் இதுக்கான தனி சாப்டரே இருக்குது. அதுதான் காயக்கல்பம். காயக்கல்பம்னா காயம்னா உடம்பு, கல்பம்னா உடம்பை கல் போல மாற்றி, நரை திரைனா நம்ம ஸ்கின் வந்து சுருங்கி போகுது, அது மூப்பு பிணி சாக்காடுலேருந்து விடுபடுவது அப்படிங்கிறது அந்த காயக்கல்பம். ஸோ சித்தர்கள் வந்து இதை பயன்படுத்தி தான் உடம்பை அழியாமல் ரொம்ப நேரம் அந்த உடம்பு வந்து தியானத்துக்காக யூஸ் பண்ணி முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது ஒரு சாப்டரில் வரும். ஸோ அந்த காயக்கல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யோகாசனம் இட்ஸ் அ டைப் ஆஃப் காயக்கல்பம், பிராணாயாமமும் காயக்கல்பத்தில் வரும். அது இல்லாமல் இப்போது இஞ்சி தேனூரல், நெல்லிக்காய் தேனூரல், பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே வந்து காயக்கல்பத்தில் வருது. கரிசாலை ஒரு காயக்கல்ப மூலிகை. இந்த மாதிரி காயக்கல்ப மூலிகைகளையும் தாண்டி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரசவாதம் இதெல்லாமே காயக்கல்பத்தில் அடங்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிவர்ஸ் பண்ணுமோ அவங்க எல்லாருமே யோகா, பிராணாயாமம் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்காய், இஞ்சி, பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாத்தையும் வந்து ரெகுலராக அவங்க சாப்பிடும்போது உடம்பு கல்பமாகும்னு அர்த்தம். ஓகே. இப்போ இளநரைக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த வழுக்கை விழுகிறது, நிறைய முடி கொட்டி சுத்தமாக முடியே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்களாம் வந்து அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து அதெல்லாம் பண்ணலாமா? முதல்ல பண்ணுறது அதாவது ஏற்கனவே வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ்லேருந்து முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்னே அதை ட்ரீட் பண்ணாமல் டைரெக்டாக கொண்டே வைக்கிறாங்க. வச்சா திருப்பியும் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த முடி இப்படி கொட்டுச்சோ அதே மாதிரி இதுவும் இன்னொரு வருஷத்தில் கொட்ட தான் போகுது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சொன்னாங்க. இப்போ நிறைய நான் பிஆர்பி பண்ணேன், நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் பண்ணி நான் வச்சேன், 1 year நல்லா இருந்துச்சு, திருப்பி கொட்டி போச்சு. ஸோ அப்படி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா எதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் ஃபால் வந்திருக்கோ அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ரிசல்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வரலாம், அது ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். பட் நேச்சுரலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் உச்சந்தலையில் முடி கொட்டுது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹோம் ரெமடியாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்து இயற்கையாக சல்ஃபர் இருக்குது. ஸ்கின் க்ரீமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல் க்ரீம் என்ன நீங்கள் போட்டிங்கனாலுமே அதில் சல்ஃபர் ஆடன்னு போட்டிருப்பாங்க. ஸோ சல்ஃபர் வந்து சித்தமதில் கந்தகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கந்தகம் சொல்லக்கூடிய சல்ஃபர் வந்து இயற்கையாகவே சின்ன வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஆர்கானிக்கான சின்ன வெங்காயம், இப்போ வர பெரிய சின்ன வெங்காயம் கிடையாது. ஸோ ஆர்கானிக்காக இருக்கக்கூடியதை தோலை உரிச்சிட்டு நல்லா திப்பி மாதிரி இடிச்சிட்டு சோத்துக்கத்தாழை ஜெல்லு, ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது இயற்கையாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கற்றாழையிலேருந்து அந்த தோல் சீவிட்டு உள்ளக்கூடிய அந்த ஜெல்லை வந்து 7 times தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி தனியாக ஊற்றிக்கணும். சின்ன வெங்காயம் மட்டும் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் தண்ணி ஊற்றாமல் திப்பியாக இடித்து உள்ளே போட்டுக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து வாக்கு எடுக்கிறோம் இல்லையா, வாகு எடுத்து ஜெனரலாக சீவோம்ல, அந்த மாதிரி அங்கங்கே வாகு எடுத்து அந்த ஜெல்லை வந்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour தலையில் வச்சுட்டு, உடனே தலையில் ஜலதோஷம் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம எப்பவுமே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு 1/2 hour to 1 hour நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அந்த குட்டியாக முடி பேபி ஹேர் வந்து நம்ம வரதை பார்க்க முடியும். பட் see that உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலுக்கு நீங்கள் உள்ளுக்கு வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, தண்ணி நிறைய குடிக்கிறீங்க, கரெக்டாக 8 hours தூங்குறீங்க, இது எல்லாத்தையும் உள்ளுக்கு பண்ணிவிட்டு வெளியே இது போடும்போது டெஃபினட்டாக அமேசிங் ரிசல்ட்ஸ் இருக்கும். இல்லை இப்போ முழுசாக வழுக்க விழுந்து அவங்க முடியே இருக்காது, அவங்களுமே இதை ட்ரை பண்ணால் முடிவு வருமா? ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது ரிசல்ட் கொடுக்கும். சுத்தமாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அது ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும்.
ஓகே மேம். இப்போ இந்த ஹேருக்கு வந்து நம்ம ஹேர் கலரிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஹேரில் வந்து இந்த ஹீட்டர் போடுறது அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ அவங்களாம் வந்து என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்க? ஓகே, இப்போது ஹேர் கலரிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அவங்க ரூட்ஸில் டச் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரூட்ஸ் கிட்ட போனால் தான் அது ஸ்கேல்பில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அவங்க வந்து வெளிப்புறமாக ஒன்லி த எட்ஜஸ்ஸு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. பட் ரூட்லேருந்தே அவங்க வந்து டச்சப் பண்ணும்போது ஹெர்பல் டை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஹெர்பலில் மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா, இண்டிகோ இது ரெண்டுமே 50-50 ப்ரொபோர்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லைன்னா நிறையா அமோனியா ரிச் அந்த ஹேர் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுவே வந்து சமயத்தில் ஸ்கேல்ப்குள்ளே போய் அது ரத்தத்தில் கலந்து யூரினில் போய் பிளாடர் கேன்சரே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பெட்டர் டு கோ வித் ஹெர்பல் ஹேர் டை. ஓகே மேம். இப்போ ஹேர் நம்ம கண்டிஷ்னர், அதாவது ஹேர் மாய்ஸ்சரைஸாக இருக்கணும், ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாய்ஸ்சரைசர் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஹோம் ரெமடியாக பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணலாமா? ஹோம் ரெமடியாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஸோ தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு பால் புழிஞ்சு, தண்ணி ஊற்றாமல் பால் புழிஞ்சு அதை வந்து ரூட்லேருந்து ஸ்ட்ராண்ட் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1 hour நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம். இல்லை வெந்தயமும் செம்பருத்தி பூ இது ரெண்டையும் வந்து ஒன்றா அரைச்சி நம்ம கொஞ்ச நேரம் போட்டு வாஷ் பண்ணோம்னாவே உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷனர் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அந்த தேவையான மாய்ஸ்சரும் கிடைக்கும். ப்ளஸ் ஹேர் க்ரோத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக வந்து ஹேரை வந்து எப்படிலாம் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஹேர் சேஃப்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாடி ஹீட் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராக ப்ளோ ட்ரை பண்ண வேணாம். அதே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ஹீட் இல்லாமல் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறது, ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ ஜென்ரலாக அந்த காலத்துலலாம் வந்து டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சன்லைட்டில் போய் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு சைடு விட்டமின் டியும் கிடைக்கும், இந்த சைடு இது இல்லை சாம்பிராணி வச்சு போடுவாங்க. பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வெறும் காற்றுல வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கிறது நல்லது. பட் டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பட் ஷாம்பூ ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சீவுக்காய் வந்து எதுக்கு அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா ஆயில் பாத் வீக்லி ஒன்ஸ் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எண்ணெய் பிசு எடுக்கிறதுக்கு சீவுக்காய் யூஸ் பண்ணாங்க. பட் எண்ணெயே போடாமல் ரெகுலராக சீவுக்காய் யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, சோரியாசிஸ் இருக்கிறவங்களாம், நான் வந்து சீவுக்காய் யூஸ் பண்ணேன் எனக்கு தலையில் ட்ரை ஸ்கேல்ஸ் ஜாஸ்தியாகுதுன்ட்டு. ஸோ ஏன்னா அது வந்து தலையில் கூடிய எண்ணெயை வந்து எடுத்துருது. அப்போ நீங்கள் மறுபடியும் கோகோனட் ஆயில் போட்டால் தான் சோரியாசிஸ் செட்டில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி சீவுக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சீவுக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸும் அக்ரவேட்ஸ் ஹேர் ஃபால். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க முடியாது யாருமே. பட் அதுக்கு மெடிடேஷன், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு கரெக்டாக 8 hours டெஃபினட்டாக தூங்கணும். தூங்கலைன்னா எந்த ஒரு ஆர்கனுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.